ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி விலகல் எப்படி சார் இருக்கும் இந்த ஏப்ரல் மாசத்துல? இந்த ஏப்ரல் மாதத்துல ராசியில கிட்டத்தட்ட 2.5 வருஷமா சனி பகவான் அமர்ந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்து வந்த சனி பகவான் ராசிக்கு 2க்கு போயிட்டார். அப்ப 2ஆம் இடத்துல இந்த ஏப்ரல் மாதம் துவக்கத்திலிருந்தே அவர் செயல்படுவதனால கும்பராசிக்காரங்க என்னுடைய செயல்பாடுகள்ல தடுமாற்றம் இருந்துச்சு, தயக்கம் இருந்துச்சு, கவலை இருந்துச்சு, வருத்தம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்த கும்பராசினியர்களுக்கு தயக்கம் இல்லாமல், தடைகள் இல்லாமல் இவங்க என்ன நினைக்காங்களோ அதை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் சனி பகவான் விலகல் மூலமாக கிடைக்கும். அதே போல கும்பராசினியர்கள்ல திருமண விஷயங்களுக்காக இனிமே முயற்சி எடுத்தாங்கன்னா திருமண பாக்கியம் கைகூடி வரும். இந்த 2.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணு திருமணத்துக்காக முயற்சி எடுத்து பூ வச்சு கூட பல பேருக்கு நின்றுருக்கும். நிச்சயம் பண்ணிட்டோங்க, எதுக்கு அண்ணே தெரியல, மாப்பிள்ளை வேண்டான்ட்டாரு, பொண்ணு வேண்டான்ட்டாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ இது எதுக்காக நடந்திருக்கும் அப்படின்னா சனி பகவான் இந்த ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்தனாலதான் இவங்களுக்கு அது திருமண தடைகள் இருந்துச்சு. ஸோ இந்த தடைகளை விலக்கி இவங்க ஏப்ரல் மாதத்திலிருந்து முயற்சிகள் எடுத்தாங்கன்னா உறுதியா சுப நிகழ்ச்சிகள் கும்பராசி வீட்டில் நடக்க போறதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அது எப்ப இருந்து நடக்க போகுதுன்னா ஏப்ரல் மாசத்திலிருந்தே நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் இந்த 7 அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமா போராட்டத்திலிருந்து ஜஸ்ட் விலகல் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாசம் தான். எப்ப இருந்து இந்த முன்னேற்றம் நடக்க போகுதுன்னா ஏப்ரல் மாதம் துவக்கத்திலிருந்தே தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் சனி பகவான் கும்பராசி நேயர்களுக்கு கொடுக்க போறார். ஸோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய இளைய சகோதரருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கு, அல்லது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சகோதரர் மாட்டிட்டாருன்னா அவருக்கு அந்த பிரச்சனை ஒரு விடிவு காலத்தை சனி பகவான் கொடுப்பாரு. அதே போல டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் கும்பராசினியர்களுக்கு சட்ட ரீதியாக ஏதாவது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுல இவங்களுக்கு சாதகமாக இவங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லி சாதகமாக தீர்ப்பு வருவதற்கான ஒரு அற்புதமான ஒரு மாதமாக எடுத்துக்கொள்ளலாம். இது சட்ட ரீதியான தீர்ப்பும் உண்டு. அதே போல பார்த்தீங்கன்னா சங்கடங்களை நிவர்த்தி பண்ணி இவங்க மேல தப்பே இல்லைன்னு சொல்லி பொதுவாகவே உங்க கூட இருக்கவங்களே வார்த்தைகளாக சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கிரகங்கள் இவங்களுக்கு சாதகமாக கொடுக்க போது நம்பிக்கையோடு செயல்படலாம். வெற்றி உறுதி, மகிழ்ச்சி உறுதி.